நடிகர் விஜயினுடைய சார்பாக வருகின்ற கண்டென்ட்டுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னாடி, அதாவது வந்து மனித இனம் காது கொடுத்து கேட்க முடியாமலும் அதை படிக்க முடியாமலும் இருக்கின்ற கண்டென்ட்டுகள் தான் வந்திருக்கும். கருத்தியலுக்கும் அநாகரிகமான வார்த்தையால் திட்டுபவனுக்கும் உள்ள சம்பந்தம். அவங்களுக்கு என்ன தெரியும்? அவர்களுக்கு என்ன விசில் அடிக்க தெரியும்? அந்த டிக்கெட் அதிக ரூபாய் பணம் கொடுத்து டிக்கெட் எடுத்து படம் பார்த்துட்டு விசில் அடிச்சுட்டு டான்ஸ் போட்டு போயிடும், அவ்வளோதான். இதெல்லாம் எங்களோட மோதுவதற்கான ஆட்கள். ஆமாம், அதில் ஒன்றும் மாற்று கிடையாது. விஜய் ஆதவர்ஜுன் பயன்படுத்துகிறார், ஆதவர்ஜுன் விஜயை பயன்படுத்துகிறார். ஆக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் அந்த விஜய் நடத்திய அந்த நிகழ்வில் அந்த பெண்கள் பேசிய அனைத்தும் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து தான் பேசப்பட்டது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அதுதான் உண்மை. நீங்கள் வேண்டுமானால் விசாரித்துக் கொள்ளுங்கள். வி தமிழின் அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வாழ்மை கட்சியின் மாநில ஊடக பிரிவு ஒருங்கிணைப்பாளர் திரு குமரவேல் அவர்கள். வணக்கங்கள். வணக்கம். தமிழக வாழ்மை கட்சியின் ஊடக பிரிவு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, எவ்வளவு நபர்கள் இருக்காங்க, எவ்வளவு ஆக்டிவ் பர்சன்ஸ் உங்களுக்காக வேலை செய்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு முழுவதும் ஊடக பிரிவில், அதாவது ஊடக பிரிவால் கட்டமைக்கப்பட்ட கிளையிலிருந்து ஊராட்சி வரையில் பேரூராட்சி, நகராட்சி, ஒன்றியம், மாவட்டம், மாநில அளவில் நாங்கள் பொறுப்பாளர்களை நியமனம் செய்து கருத்தியல் ரீதியாக ஒவ்வொரு வீடியோ, அதாவது வருகின்ற அனைத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருந்தாலும் சரி, சமூக ஊடகமாக இருந்தாலும் சரி, அதில் இடுகின்ற பின்னோட்டங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக அத்தனை ஊடகத்திலும் பார்த்து கொண்டிருக்கலாம். சமீப காலமாக ஒரு 15-20 நாட்களாக நடிகர் விஜய்க்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் நடக்கின்ற அந்த ஒரு 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 யுத்தத்தில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது நடிகர் விஜயினுடைய சார்பாக வருகின்ற கண்டென்ட்டுகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா கண்ணா பின்னாடி, அதாவது மனித இனம் காது கொடுத்து கேட்க முடியாமலும் அதை படிக்க முடியாமலும் இருக்கின்ற கண்டென்ட்டுகள் தான் வந்திருக்கும். அதே சமயத்தில் எங்களுடைய கண்டென்ட், எங்கள் நண்பர்கள், எங்கள் ஊடக பிரிவுடைய உறவுகள் அளித்த கண்டென்ட் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த பின்னோட்டங்கள் அனைத்தும் கருத்தியலாக மிகச்சிறந்த கருத்துக்கள், ஆகச்சிறந்த கருத்துக்களை, அதாவது கடந்த 40 ஆண்டு காலம் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கடந்து வந்த பாதையை அப்படியே பதிவு செய்திருப்பார்கள். ஒன்றை கூட தவிர்த்திருக்க மாட்டார்கள். நீங்கள் அத்தனை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் போய் படிச்சிங்கன்னாக்கா சமீபத்தில் நடந்த ஒரு கண்டென்ட்டில் கூட அது மாதிரியான பின்னோட்டங்கள், அதாவது 40 ஆண்டு கால அரசியலையும் குறிப்பாக இந்த 15 ஆண்டு கால அரசியலையும் அதில் பதிவில் செய்திருப்போம். ஆனால் நாங்கள் செய்த பதிவில் ஒவ்வொருவரும் அந்த நடிகர் விஜயை சார்ந்து வந்த பதிவுகள் அனைத்துமே தகாத வார்த்தைகளால் திட்டிருப்போம். நீங்க கருத்தியல்னு சொல்றீங்க, கருத்தியலாக எதிர்கொள்றது சரியானதா இருக்கும். வசைப்பாடல்களை எப்படி நீங்க கருத்தியலோட எதிர்கொள்றீங்க? அது எப்படி நடக்கும்? அதான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் இப்போ தி டிபேட்னு சொல்லி ஒரு சேனல் இப்போ ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு பதிவு பண்ணாங்க. அந்த பதிவில் நாங்கள் கருத்தியலாக பதிவு பண்ணிருக்கோம், அவர்கள் எங்களை வசைப்பாடியிருக்காங்க. அப்போ வசைப்பாடுபவனை நாங்கள் என்ன செஞ்சோன்னு கேட்டால், ஒரு வார்த்தை தவறான வார்த்தை அதில் பதிவு பண்ணிருப்பான். எங்கள் ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஊடகப் பிரிவை சார்ந்தவங்க அவருக்கு ஒரு 10 முறை கருத்தியலாக பதிவு பண்ணுறாங்க. அந்த 10 முறை கருத்தியலாக பதிவு பண்ணும்போது அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், இவன் என்ன நம்ம எவ்வளவு திட்டினாலும் இவன் இதையே பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி வெளியே போயிடுறான். இப்படி தான் நாங்கள் அந்த தி டிபேட்டுடைய சேனல்லேருந்து வெளியான அந்த காணொலியில் தவறாக எங்களை சித்தரித்து பேசியவர்களை வெளியேற்றினோம். அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். அதான் கருத்தியலுக்கும் அநாகரிகமான வார்த்தையால் திட்டுபவனுக்கும் உள்ள சம்பந்தம். அதாவது எவ்வளோ அவனே திட்டமுள்ள அவனால் என்ன பண்ணுறான்னு கேட்டால், ஒரு லெவல் மேலே நாங்கள் கருத்தியலாக பேசும்போது இவன்ட்டு நம்ம பேசவும் முடியாது, நம்ம எப்படி திட்டினாலும் அவன் கருத்தியலாகவே பேசுகிறான், அசிங்கமாக நம்மளோட வரமாட்டேறான் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி வெளியேறிட்டான். அதான் கருத்தியலுக்கும் அந்த முரணான வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம். அவங்க அந்த விஜய் கட்சிக்காரங்க இன்டர்நெட் உலகத்தில் ஒர்க் பண்ணுறவங்கள டிஜிட்டல் வாரியர்ஸ்ன்னு போடுறாங்க. உங்களுடைய ஊடக பிரிவு பேர் என்ன? எங்களுடைய ஊடக பிரிவினுடைய பேர் நாங்கள் களத்தில் நடப்பவைகளை சும்மா சாதாரண மனிதர்கள், அதாவது பெரிய டிஜிட்டல் உலகம். நம்ம இப்போ தலைவருடைய நண்பர் தான் அவர், இந்த மார்ட்டினுடைய மருமகன் இருக்கார்ல ஆதவர்ஜுனா, அவர் தான் அந்த டிஜிட்டல் உலகம் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி கார்ப்பரேட் கம்பெனிகளை ஏவ விட்டு அவர்கள் தான் அந்த கருத்தியல் இல்லாமல், கருத்தியலுக்கு சமாளிக்க முடியாமல் தவறான வார்த்தைகள் அவர்கள் தான் திட்டார். விஜய் ரசிகர்லாம் யாருமே அதுக்குள்ளே வரவே இல்லை.
விஜய் ரசிகளை ஒருத்தன் 2 பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டான். அவனால் எதுவுமே பேச முடியல. அவங்களுக்கு என்ன தெரியும்? அவர்களுக்கு என்ன விசில் அடிக்க தெரியும்? அந்த டிக்கெட்டு அதிக ரூபாய் பணம் கொடுத்து டிக்கெட் எடுத்து படம் பார்த்துட்டு விசில் அடிச்சுட்டு டான்ஸ் போட்டு போயிடும், அவ்வளோதான். இதெல்லாம் எங்களோட மோதுவதற்கான ஆட்கள் நடிகர் விஜயனுடைய கட்சிகள் ஒருவன் கூட கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், மாநில அளவில் விஜயை தொடங்கி கடநிலை தொண்டன் வரையில் ஆட்கள் கிடையாது. தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஊடக பிரிவு நண்பர்களோடு மோதுவதற்கு ஒருவருக்கு கூட அந்த கட்சிகள் தெம்பு கிடையாது, திராணி கிடையாது. எங்களுக்கு நன்றாக தெரியும். அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தான் இந்த 15 நாட்களாக தமிழக வாழ்வுரிமை கட்சியை சமாளித்து வந்தது. முழுவதாக எங்களை போத முடியவில்லை, சமாளித்தார்கள். அந்த 15 நாட்களாக சமாளித்து முடியல, வெளியேறிட்டார்கள். இப்போ ஆதவ அர்ஜுன் சொல்றீங்க, கார்ப்பரேட் கம்பெனின்னு சொல்றீங்க. அவங்க வேல்முருகன் அவர்களை வந்து எதிர்க்க வேண்டிய தேவை ஏன் வருது? நிறைய கட்சிகள் இருக்காங்க, அவங்க மோதுறது திமுக கூட தான் சொல்றாங்க. வேல்முருகன் அவர்களை எதிர்க்க வேண்டிய தேவை ஏன் வருது? அதாவது கார்ப்பரேட் கம்பெனியை வைத்து வேல்முருகனை ஏன் மோதுகிறார்கள் என்பதற்கு எங்கள் தலைவர் சில விடயங்களை உங்களுக்கு பதிலாக தந்திருக்கிறார். கடந்த காலங்களில் கடந்த 2 பொதுக்கூட்டத்திலே பேசியிருக்காங்க. அதாவது வந்து ஆதவ் அர்ஜுனா அவனுடைய மாமனார் நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த லாட்டரிக்கு எதிராக களமாடி அந்த அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் வந்து லாட்டரி தடை சட்டம் கொண்டு வந்தவர் தலைவர் வேல்முருகன் அவர்கள். அதற்காக சட்டமன்றத்தில் கடுமையாக போராடி இருக்கிறார். கடுமையாக போராடி அந்த லாட்டரி தடை சட்டத்தை கொண்டு வருகிறார். அதோடு நிறுத்தி விடாமல் இந்த லாட்டரிக்கான திரும்பவும் இந்த ஆன்லைன் லாட்டரியை வந்து தமிழகத்தில் கொண்டுட்டு வந்துடணுங்கிறதுக்காக ஆதவ் அர்ஜுனா எடுத்த முடிவையும் முறியடித்தவர் தலைவர் வேல்முருகன் அவர்கள். எப்படி என்றால், இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ திமுகவுக்கு டொனேஷன் பண்ணாங்க. யாரு வச்சு வேல்முருகன் அவர்களை வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஆமா, விஜய் ஒரு விதமா பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஆதவ் அர்ஜுனா வந்து மீண்டும் நம்ம வந்து ஆன்லைன் லாட்டரியை கொண்டுட்டு வர்றதுக்கு திமுக அரசிடமிருந்து நம்ம அத்தனை முயற்சியை மேற்கொண்டுட்டோம். அவங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாயை வந்து நம்ம டொனேஷனாக கொடுத்துட்டோம். கொண்டுட்டு வர்ற நேரத்தில் திரும்ப வந்து திமுக தலைவர்கிட்ட போய் அழுத்தம் கொடுத்து சட்டமன்றத்தில் பிரச்சனையை கிளப்பி வேல்முருகனை வந்து அந்த ஆன்லைன் லாட்டரியும் தடுத்து நிறுத்திட்டாரு. ஒரு மிகப்பெரிய கோடிக்கணக்கான 1000 கோடி 5000 கோடி லட்சம் கோடியை சம்பாதிக்கிற ஒரு தொழிலை வந்து ஒரு தனிநபர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முடக்கும் போது பழிவாங்கணும்னு நினைப்பார்களா, நினைக்க மாட்டார்கள்? நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்ப விஜயை வந்து ஆதவ் அர்ஜுன் பயன்படுத்திக்கிறார். ஆமா, அதுல ஒண்ணு மாற்று கிடையாது. விஜய் ஆதவ் அர்ஜுன் பயன்படுத்துறாரு, ஆதவ் அர்ஜுன் விஜயை பயன்படுத்துகிறார். இது புதிய குற்றச்சாட்டா இருக்கு அரசியல்ல. இதுதான், இது தொடர்ச்சியா நடக்குங்க. ஒரு கார்ப்பரேட்டுகளுக்கும் தனிநபர் முதல் பணம் ஈட்டுபவர்களுக்கும் எங்களுக்கும் எங்கள் தலைவருக்குமான மோதல் என்பது இப்ப கிடையாது, 40 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. தலைவர் வேல்முருகன் அவர்கள் மணல் குவாரிக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்கிறார். அதில் வெற்றியும் கண்டிருக்கார். மணல் குவாரி ஒன்றும் இல்லை, ஒரு மணல் குவாரி என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கலெக்டரேட் போவான், ஒரு ஏலம் வைப்பான். ஒரு சில லட்சங்களுக்கு அந்த ஏலம் முடிஞ்சிடும். ஒரு தனி நபர் என்ன பண்ணுவான்னு கேட்டால் ஆற்று மணலை அடியோடு சுரண்டி விற்பனை பண்ணுவான். அது கூடாது. அரசு அதை நடத்துங்க. அரசு நீங்களே நடத்துங்க. நீங்கள் ஒரு லோடுக்கு இவ்வளோ, ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ மண்ணுன்னு சொல்லி ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி மணலை நீங்கள் வந்து மணல் குவாரியை அரசு நடத்துங்க. அரசு நடத்தினா அந்த பணம் வந்து அரசுக்கு வந்து சேர்ந்துடும். ஒரு தனிப்பட்ட நபர் வந்து சம்பாதிக்கிறது தடுத்து நிறுத்தப்படும் சொல்லி தான் தலைவர் வந்து அரசுடைமையாக்கினார். மணல் குவாரிகளை அரசுடைமையாக்கினார். அதுக்கு தான் வந்து கன்மேன் ஒரு கன் வச்சிருக்கிற, ஒரு துப்பாக்கி வச்சிருக்கிற ஒரு காவலர் கிட்டத்தட்ட தலைவருக்கு வந்து 25 ஆண்டுகளாக பாதுகாப்புக்கு போட. ஏன்னு கேட்டால் மணல் மாஃபியாக்களால் இவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதற்காக அந்த துப்பாக்கி ஏந்திய காவலர்களும் பயன்படுத்துறாங்க. நான் இதுல கேட்கணும்னு நினைக்கிறேன், ஆதவ் அர்ஜுனும் விஜயும் வந்து பழி வாங்குறா அப்படின்னா இந்த கண்டென்ட்லாம் வந்து ஸ்கிரிப்டட் கண்டென்ட்டா அப்படிதான் கொடுக்குறாங்களா? ஆனா பொதுமக்களும் மாணவர்களும் பேசுறத பாக்குறோமே சமூகத்துல, அதை நீங்க பொதுமக்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து அந்த பெண் ஒரு 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு வந்து நான் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறேன், எனக்கு வந்து அந்த மதிப்பெண் எடுத்த ஒரு பெண்ணை வந்து தேர்வு செய்தவர் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர். புரியுதுங்களா? அந்த பகுதியினுடைய அந்த மாவட்ட செயலாளர் தான் அந்த பெண்ணை தேர்வு பண்ணுறாங்க. தேர்வு பண்ணி அங்கே கொண்டு போய் நிறுத்துறாங்க. நிச்சயமாக நாங்கள் அதை விசாரித்து விட்டோம். எங்கள் கட்சிக்காரரை விட்டு அந்த பண்ருட்டிக்கு பக்கத்தில் அந்த பார்டரில் இருக்கிற ஒரு பெண்கிட்ட போயிட்டு விசாரிங்க. ஸ்கிரிப்டை எழுதி கொடுக்குறாங்க, நீ இப்படி தான் பேசணும். அதாவது வந்து நீ 12வது படித்த ஒரு பெண், ஒரு பையனாண்டா கூட பரவாயில்ல, ஒரு பெண்ணுக்கு ஒத்த சீட்டு, தற்குறி என்கின்ற வார்த்தை வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. வருமா? யோசிச்சு பாருங்க நீங்களே. அவங்க ஸ்கிரிப்டை எழுதி கொடுக்குறாங்க, இது மாதிரிலாம் நீங்கள் பேசணும், வேல்முருகன் என்ற பெயரை நீ பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அந்த பெண் வந்து அந்த பெண்ணும் அந்த பெண்ணுடைய பெற்றோர்களும் மறுத்துருக்குறாங்க. அது கீழே நாங்கள் போய் விசாரிச்சிட்டோம். விசாரிக்கும் போது கீழே அந்த ஒரு இது நடந்திருக்கு, சலசலப்பு. இப்போ ஏன்னு கேட்டால் இப்போ தலைவர் சொன்னால் எங்களுக்கு அங்கே ஆள் இருக்கு.
இப்போ எங்கள் கூட்டத்தில் நேற்று வந்து அங்கேயும் நின்றுட்டு இருந்தாங்க, நாங்களும் சுற்றி பார்த்தோம் யார் எடுக்கிறான், என்ன ஃபோட்டோ எடுக்கிறான்னா, ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் வருவான், என்ன நடக்குதுங்கிறது. அது மாதிரி அங்கேயும் நாங்கள் ஆள் வச்சுருக்கோம். அவங்க சொல்கிறாங்க. ஆக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் அந்த விஜய் நடத்திய அந்த நிகழ்வில் அந்த பெண்கள் பேசிய அனைத்தும் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து தான் பேசப்பட்டது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அதுதான் உண்மை. நீங்கள் வேண்டுமானால் விசாரித்துக் கொள்ளுங்கள். வேல்முருகன் அவர்கள் வந்து தன் சொத்துக்களை விற்று மக்களுக்கான பணிகளை வந்து செய்துட்டு இருக்காரு. நிறைய பேட்டிகளை சொல்லியிருக்காரு. இப்படியான கார்ப்பரேட் முதலாளிகளை மோதி அந்த டிஜிட்டல் உலகத்துல நம்ம வென்றிட முடியும்னு நினைக்கிறீங்களா தமிழ் வாழ்மை கட்சி? நிச்சயமா வெல்ல முடியும். அதில் ஒன்றும் மாற்று கிடையாது. அவர் வந்து பேசிக்கலி, அதாவது வந்து பிறந்து வளர்ந்து ஒரு சமூகத்தில் அடியெடுத்து வைக்கும் பொழுதே அவர் போராளியாக வந்தவர். கிட்டத்தட்ட 13 வயதில் வந்து அவர் அரசியல் களத்திற்கு வந்து விட்டார். அதுவும் அவருடைய அரசியல் துவக்கமே போராளிகளுடனான பழக்க வழக்கத்திலிருந்து தான் துவங்குகிறது. அப்போ வந்து நீ எவ்வளவு பெரிய கார்ப்பரேட்டாக இருந்தாலும் போராளிகளுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். போராளிகள் எந்த எல்லைக்கும் போவாங்க, ஆனால் கார்ப்பரேட் அப்படி கிடையாது. ஒரு லெவல் வரைக்கும் போவான், நின்றுடுவான். ஆனால் போராளிகள் அப்படி கிடையாது, எந்த எல்லைக்கும் போவாங்க. உயிரே போகும் நிலை வந்தாலும் பின்வாங்காமல் அதை எதிர்கொண்டு மோதுபவர்கள் தான் போராளிகள். அப்படியாப்பட்ட மிகப்பெரிய ஆகச்சிறந்த போராளி தான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். எந்த கார்ப்பரேட்டாலும் அவரை மோதவும் முடியாது, அவரை விலை கொடுத்து வாங்கவும் முடியாது, அவரை வெல்லவும் முடியாது. ஒரு மேடையில பேசும்பொழுது வேல்முருகன் அவர்கள் சொல்றாரு, எனக்கு வந்து இந்த அரசியலை விட்டு நான் இயக்க அரசியலுக்கு போறது கூட தயாரா இருக்கேன், என் பின்னாடி யாரெல்லாம் வரீங்க சொல்ல. அப்படி போனா நீங்க வந்து பின்தொடருவீங்களா? ஏன்னா நீண்ட காலமா நீங்க அவரோட பயணிக்கிறத நாங்க பார்த்துருக்கிறோம். அப்படி இப்ப இயக்க அரசியலுக்குள்ள வந்தா உங்களுடைய பார்வை என்ன? வந்தா வரவேற்பீங்களா? நீங்க துணையா நிற்பீங்களா? ஆமா, நிச்சயமா. நான் வந்து அவர் பார்த்து வளர்ந்தவன் தான். அதாவது என்னுடைய இளம் வயது முதல் அவர் இங்கே இல்லை, இந்த மாவட்டத்தில் இல்லை என்றாலும் அவர் வந்து சென்னையில் வந்து தங்கி அங்கு அரசியல் பணியில் இருந்தபொழுது கூட நான் வந்து அவர் வந்து ஒரு பேரணி நடத்தினார். அதாவது வந்து தமிழர் வாழ்வுரிமை மாநாடு வந்து மெரினா கடற்கரையில் நடக்குது. அப்போ வந்து இங்கே எங்கள் ஊர்லேருந்து வாகனங்கள் போகுது, அங்கே அந்த மாநாட்டுக்கு போகுது. ஆனால் அந்த வயதில் அவருக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் அந்த பேரணியில் கலந்து கொண்டு அங்கிருந்து மெரினா கடற்கரைக்கு வந்தவன். அதாவது இங்கே எங்கள் ஊர்லேருந்து வேன் எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த வேனில் பயணம் செய்து அங்கே போய் இறங்கி திரும்ப நான் வந்து அவருடைய பேரணியில் அவர் வந்து ஒரு 100 காரு, அதாவது 100க்கும் மேற்பட்ட வெள்ளை நிற கார்களை கொண்டு மாபெரும் அணிவகுப்பு நடத்துகிறார். அந்த அணிவகுப்பில் கலந்து கொண்டு அன்று முதல் அவரை பார்த்து அரசியல் செய்தவன் நான், அரசியல் வளர்ந்தவன் நான். அவர் தான் எனக்கு வந்து ரோல் மாடலே. எனக்கு கேட்டிங்கன்னா அவர் எந்த பாதைக்கு போனாலும் நான் அந்த பாதைக்கு அவரை பின்தொடர்ந்து போவேன் என்பதில் எந்த ஆச்சரியமும் கிடையாது. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய கட்சியை பற்றியும் உங்களுடைய ஊடக பிரிவு வேலைகளை பற்றியும் தெளிவாக சொன்னீங்க. மிக்க நன்றி. வணக்கம்.